Hello friends, welcome back to Kitty's Kitchen. இன்னைக்கு நம்ம ஷோல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first மசாலா ரெடி பண்றதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிட்டேன். இந்த வெங்காயத்தோட தோலை உரிச்சு அதை மீடியம் சைஸ்ல நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய துண்டுகளா தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிறது மாதிரி ரொம்ப சிறு துண்டுகளா நான் கட் பண்ணல. ஏன்னா இத லாஸ்ட் நம்ம மிக்ஸில அடிச்சு மசாலா ரெடி பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளியும் நம்ம மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா பொறுத்தவரை தக்காளி அதிகமா இருந்தா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால 2 வெங்காயத்துக்கு நான் 3 தக்காளின்னு எடுத்துக்கிட்டேன். நீங்க அதிகமான குவாண்டிட்டில பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான், நம்ம தக்காளியும் நறுக்கி எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட நேம்லே பட்டர் இருக்கு. ஸோ நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாமல் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம், பட் அந்தளவு டேஸ்ட் இருக்காது. பட்டர் ஆட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனேயே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காய துண்டுகளை கடாயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி துண்டுகளையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கூடவே நம்ம ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஸோ கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 20 கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. அவ்வளோதான், நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் 20 கேஷ்யூ நட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கும்போது கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்சோ நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நல்லா ஆற விட்ட அப்புறமா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் 3 வெள்ளை பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் பட்டர் அண்ட் கேஷ்யூ நட் சேர்க்கும்போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் இஷ்யூஸ் இல்லை, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். பிங்க் கலரில் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவு திக்னஸில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நம்ம கேஷ்யூ நட் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணும்போது மைல்டான ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.